ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுற மாதிரி நல்ல சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து உடையாமல் நல்ல உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக நம்ம வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கோம். இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அதை 2 வாட்டி நல்லா கழுகிட்டு இப்போ இதையும் நம்ம ஊற வச்சுருக்கோம். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். அரை கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா அந்த எண்ணெயோட உருகி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நம்ம 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த புதினா, கொத்தமல்லியோட வாசம் நல்லா வர வரைக்கும் இதையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். புதினா, கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்ததும் இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூளை வந்து நம்ம ஃபஸ்ட்டே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி பண்ணும்போது பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போது இதோடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம சேர்க்குற அந்த மசாலா வந்து தீஞ்சி போயிடும். இப்போ அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மிளகாய் தூளை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அந்த தக்காளியை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கிலாம் வர வேண்டாம், ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து மட்டும் விட்டால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து இது மாதிரி நல்ல ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அந்த காய் எல்லாமே எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். காயை வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாக வச்சுட்டு இந்த காயில் வந்து அந்த உப்பு, காரம் எல்லாமே இறங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம வந்து 1.5 கப் தான் தண்ணி சேர்ப்போம், ஆனால் இது வந்து நம்ம காய் போட்டு பண்ணுறதுனால நம்ம வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் பண்ணோன்னா நம்மளுக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும், அதனால் நம்மளுக்கு அதில் வந்து 1.5 கப் அளவுக்கு போதும். காய் சேர்த்து பண்ணும்போது நம்ம கூட ஒரு அரை கப் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நம்ம மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் அந்த தண்ணிலையுமே அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு பிரியாணிக்கு. இப்போ சிம்மிலையும் ஒரு 4 நிமிஷத்துக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்தா அரிசி எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு இப்போ அரிசி எதுவுமே உடையாமல் நம்ம நல்லா ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது இது நல்லா கொதிச்சுட்டு அந்த அரிசியும் தண்ணியும் வந்து நம்மளுக்கு ஒரே லெவலாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் வந்து நல்ல ஒரே லெவலாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு மேலே எல்லாமே இது மாதிரி நல்ல லெவலாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். இதை இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே சிம்மில் இதை விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே தம்மில் விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரைஸ் எதுவுமே கொஞ்சம் கூட ஒட்டலை. இது ரொம்பவே சூடாக இருக்குது. ஆனால் கூட எதுவுமே ஒட்டாமல் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரொம்பவே உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ரைஸை வந்து நான் போடுறப்பவே தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணியோட சிக்கன் 65 அப்புறம் ரைத்தாவோட தான் இதை வந்து நான் இன்றைக்கி வச்சுருந்தேன். நீங்களும் இதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.